ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பல்லாவர சந்தைக்கு போயிட்டுருக்குறோங்க. போன வாரம் தவிர்க்க முடியாத சில காரணங்களுக்காக பல்லாவர சந்தைக்கு போக முடியல. இந்த வாரம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு போகிறோம். நமக்கு ஒரு சில ஸ்பேர்ஸ் வேணும். முக்கியமாக ஒரு சரிகமா கார்வன் செட்டு ஒன்று எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு பேக் டோர் வேணும். அதுக்கப்புறமா மெயினான ஒரு ரீசன் என்னென்னா, ஒரு சூப்பரான ஒரு வேல்வ் ரேடியோ ஒன்று கலெக்ஷன் பண்ணியிருந்தேங்க. இந்த வேல்வ் ரேடியோவுக்கு 2 வேல்வ்ஸ் வேணும். இது ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இது எப்படியாவது பாட வச்சிடணும் அப்படின்னு ரொம்பவே முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதுக்காக ஒரு 2 வேல்வ் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இன்றைக்கி பல்லாவர சந்தை மோஸ்ட்லி இதுக்காகவே நான் கிளம்பணுங்க. ஸோ 2 பார்க்கலாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்குதா இல்லையா அப்படின்ட்டு. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சந்தையில் என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். நண்பர்களே, நம்ம யோசித்த மாதிரியே ஒரு 2 செட்டு இந்த வாரம் பார்க்க முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு கடையிலேயே என்ன ஒன்று செக் பண்ணி பார்த்ததில் கொஞ்சம் வால்வ்ஸ் பேர்ன் அவுட் ஆகிருந்ததால் நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கலை. அடுத்த வாரம் ஏதாவது கிடைக்கும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. அடுத்ததாக பக்கத்தில் இந்த கடையில் ஒரு ஏசர் லேப்டாப் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. இந்த லேப்டாப் எப்படின்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக நல்லா காம்பேக்டாக சைஸில் இருக்குது. ஸோ ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். அதுக்கப்புறமா ஒரு டெல் லேப்டாப் கூட வச்சுருந்தார். ஸோ இவர் கடையில் நம்ம எப்போவுமே வாங்கிறது தான். அடுத்ததாக ஒரு எல்ஜி ஹோம் தேட்டர் ஒன்று வச்சுருந்தாருங்க. சப்வூஃபர் வித் சவுண்டு பார் 2மே இருந்தது. ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தார். விலை என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம். 3500 ரூபா சொல்லியிருந்தாருங்க. ஸோ வேறு என்னென்ன பொருட்கள் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த கடையில் கொஞ்சம் டச் ஃபோன்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த ரெட்மியோட மாடல், அதுக்கப்புறமா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்த மாடலுமே அப்படியே இருக்குது, அந்த ரெட் கலர் மாடலு. ஸோ கொஞ்சம் சாம்சங், நோக்கியா அப்படின்னு மிக்சிங்காக இருந்தது. நீங்கள் பல்லாவர சந்தைக்கு டச் ஃபோன்ஸ்லாம் வாங்க வரீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஸ்பேருக்காக வாங்குங்க. இந்த மாதிரி பெரிய மாடல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. அது என்னென்னு வீடியோ நடுவில் சொல்கிறேன். இல்லைனா அது ஒரு தனி வீடியோவை நம்ம பேசலாம். நீங்கள் வரும்போது பவர் பேங்க்கு, ஒரு டைப் சி கேபிள், அதுக்கப்புறமா ஒரு பி டைப் கேபிள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ அப்போ தான் ஏதாவது யூஸ் ஆகுதா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக இந்த கடையில் ஒரு பழைய கால கேமரா ஒன்று பார்த்துங்க. இது பார்க்குறதுக்கு மெட்டல் கேமரா மாதிரி இருந்தது. கிட்ட போய் எடுத்து பார்த்தா இது ஒரு பிளாஸ்டிக் கேமரா. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. விலை பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் சொல்லியிருந்தாருங்க இது. ஸோ அதை அப்படியே நம்ம பார்த்துட்டு வச்சாச்சு, நம்ம அதை வாங்கலை. அடுத்ததாக நம்ம வழக்கமாக வாங்குவோம் பார்த்திங்களா, ஒரு பாய் கடை. அந்த கடைக்கு வந்திருந்தோம். அந்த கடையில் ஒரு ஹெச்பி பிரிண்டர் ஒன்று பார்க்க முடியுதுங்க. இந்த பிரிண்டர் பார்த்ததுமே இதை வாங்கிக்கலாம், நம்ம கடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நினச்சேன் நான். ரொம்பவே நீட்டான கண்டிஷன். நீங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்ட்டு. இதை யூஸ் பண்ணவர் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லைனா நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு டென்ட் இல்லை, எதுவுமே இல்லை. நான் உள்ளே ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இதை தனியாக எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படியே ஓரமாக. சரி, ஓகே, நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. நண்பர்களே, இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது எந்த அளவுக்கு அப்படியே புது கண்டிஷனாக இருக்குது. விலையுமே ரொம்ப கம்மியாக தான் எனக்கு தெரிஞ்சு சொன்னாருன்னு நினைக்கிறேன். 1500 ரூபா சொன்னார் இதோடைய ரேட்டு. ஸோ 1500 ரூபாய்க்கு ஒர்த்து தான் நினைக்கிறேங்க. என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, இது செக் பண்ணி பார்த்ததில் இது ஒரு கேட்ரேஜ் மாடல், இங்கு கேட்ரேஜ் மாடலு. ஸோ கேட்ரேஜ் மாடல் வாங்குறது என்னென்னா, அந்த கேட்ரேஜ் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக வருங்க. ஸோ அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. வயர்லெஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நல்லா கொடுத்துருக்குறாங்க. இது எப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு 10 பிரிண்ட்டு 20 பிரிண்ட்டு எடுக்கிறோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கடைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கமர்ஷியலாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ வேகமே கூட கொஞ்சம் கம்மியாக தான் வேகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்பீடு, பிரிண்ட் எடுக்கிற ஸ்பீடு. ஸோ அதனால் இது நம்ம யோசித்து பார்த்ததில் ஸோ இதோட ஏதாவது பெட்டராக கிடைக்கும் பார்த்துக்கலாம். ஆனால் இதை விட்டுட்டு போகிறதுக்கே மனசு இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்துச்சு. நல்ல நீட்டான கண்டிஷன். எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். 1500க்கு சரி வாங்கலாம். நல்ல ஒரு இது தான். வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக லக்கு தான். இதில் ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தது. ஃப்ரண்ட்டில் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம வயர்லெஸில் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்டி கார்டு போட்டுக்கலாம். எஸ்டி கார்டுனால் அடாப்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்மளுக்கு இங்க் டேங்க் பிரிண்டர் தான் தேடிட்டுருக்கேன். ஸோ மார்க்கெட்டில் இதுக்கப்புறமா ஏதாவது ஒன்று நல்லதாக பார்த்தா கண்டிப்பாக பிடிச்சி போட்டுடலாம் அப்படின்னு தான் இருக்கிறேன். ஸோ இது அப்படியே வச்சாச்சு. அடுத்த கடைக்கு நம்ம வந்தாச்சுங்க. மக்களே, இந்த கடையில் ஒரு ஆப்பிள் ஐபேட் ஒன்று இருந்ததுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீன் இல்லை. டச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க பொழுது, கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆப்பிள் ப்ராடக்ட்லாம் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் பார்த்தே வாங்குங்க. மோஸ்ட்லி இப்போ ஒரு பழைய மாடல்லாம் யூஸ் ஆகாது. இந்த கடையில் நிறைய கூட்டமாக இருந்தாங்க. இந்த ஐஇஎம்லாம் விற்றுட்டு இருந்தாங்களே, அந்த கடை தான் இது. இந்த கடையில் ஒரு ஹெட்செட் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. இது பார்த்திங்கன்னா இந்த டெலிகாலிங்கு, அதுக்கப்புறமா நம்ம ஏதாவது வீடியோ காலிங் பேசுறதுக்கெலாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு மினி பிசி ஒன்று இருந்துச்சுங்க இந்த வார சந்தையில். ப்ளூ ஜென் அப்படின்னு போட்டிருந்தது. இந்த பிராண்ட் நான் பெருசாக கேள்விப்பட்டதில்லை.
உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பிராண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்ததாக வந்து ஒரு சோனியோடைய ஒரு பூம் பாக்ஸு. இது பாருங்களேன் எந்த அளவுக்கு க்யூட்டாக அழகாக காம்பேக்டாக இருக்குது. இது பார்க்கும் போதே வந்து நல்லா ப்ரீமியமாக இருந்தது. கொஞ்சம் அழுக்காக இருக்குது, நல்லா தொடச்சி ரெடி பண்ணால் சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி வருங்க அதில். ஆனால் நாட் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். அதுக்கப்புறமா வந்து 2 கீபோர்டு இருந்ததுங்க. கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று 700 ஒன்று 800 சொல்லியிருந்தார். ஸோ ஒர்க் ஆகாது அப்படின்னு முன்னமே சொல்லிட்டாருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மண்ணில் தொலை போடுற கருவி ஒன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா 700 சொல்லியிருந்தார். லாஸ்ட்டாக வந்து 500 தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இன்றைக்கி சந்தையில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு அப்படியே சின்னதாக காட்டுறேன் பாருங்கள். 2 கட்டிங் மிஷின் இருந்துச்சுங்க. இந்த மெட்டல்லாம் கட் பண்ணுவாங்கள்ல, கமர்ஷியல் யூஸ் பண்ணுறது, அந்த கட்டிங் மிஷின் 2 இருந்தது. இது உங்களுக்கு யாருக்குன்னா தேவைப்பட்டுச்சுன்னா காண்டாக்டில் வந்து இவருடைய பேர் வந்து நட்ராஜ். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை சேல் ஆகாமல் இருந்ததுன்னா அடுத்த வாரம் நீங்கள் வந்தும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் டைரெக்டாக போயும் நீங்கள் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கேசட்ஸ் ஏதாவது தமிழ் டைட்டிலோடு இருக்குமா அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்த்தேன். எந்த தமிழ் டைட்டிலும் இல்லை. காலையிலேயே வந்து எல்லோரும் எடுத்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ வந்து சந்தையில் வந்து எல்லாருமே வந்து காலையில் வராங்க. ஒரு சில கடைகள் வந்து காலையில் திறக்கிறதில்ல, கொஞ்சம் லேட்டாக தான் திறக்கிறாங்க. ஸோ வேறு ஏதாவது பொருட்கள் இருக்குதா அப்படின்னு நம்ம அப்படியே தேடிட்டு இருந்தோம். நம்ம கண்ணுக்கு இந்த வார சந்தையில் வந்து என்னென்ன மாட்டுச்சு அப்படின்றத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மக்களே ஒரு ஜியோ அடாப்டர்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. இது எது ரவுட்டருக்கு யூஸ் பண்ணுற அடாப்டரா இல்லை வேறு எதுக்குன்னு தெரியல. ஸோ நிறைய அடாப்டர்ஸ் இருந்தது. இங்கே வந்து கொஞ்சம் மாதமாக பார்த்துட்ருக்கோங்க. நிறைய நல்ல பொருட்கள்லாம் வந்து போடுறாங்க. இந்த கடை வந்து இந்த ஃப்ரண்ட்லேயே இருக்குங்க. ஃப்ரண்ட்லேயே ஒரு 10 கடை தள்ளி இருக்கும். அப்புறமா பிலிப்ஸோடைய ஒரு பழைய டிவி ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த டிவியை வந்து நான் இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தேங்க. ஆனால் வேறு ஒருத்தர்கிட்ட பார்த்தேன். இப்போ வந்து இங்கே இருக்குது. அது 2 ஒன்று தானா இல்லை வேறையான்னு தெரியல. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே அடுத்த கடைக்கு வந்தாச்சு. இங்கே வேறு என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துருவோம். சில லேப்டாப்ஸு, அதுக்கப்புறமா இந்த கீபோர்ட்ஸு, அதுக்கப்புறமா விஹெச்எஸ் கேசட்ஸ் வந்து இவர்கிட்ட கொஞ்சம் 4-5 பீஸ் இருந்துச்சுங்க. இது வந்து நம்ம மாதவன் அண்ணன் ஷாப்பு தான். நம்ம ரெகுலராக வாங்குவோம் இங்கே. ஸோ ஆனால் இன்றைக்கி நமக்கு தேவைப்படுற பொருட்கள் மாதிரி எதுவும் கண்ணில் படலை. ஸோ என்னென்ன பொருட்கள் இருந்தது அப்படியே வந்து கவர் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் நீங்கள். ஸோ வீடியோ கேசட்லாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இப்போது சந்தையில் வந்து நிறையவே கிடைக்குதுங்க. நல்ல கண்டிஷன்லேயும் கிடைக்குது. நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து தேடி பார்த்தோன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக மாட்டோம். அப்புறமா இந்த 2 பெட் லேம்ப்பு. ஸோ 2 பீஸ் வச்சுருந்தாங்க. இது சேல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. 2மே வந்து பாருங்களேன், நல்ல டிசைன், நல்லா சூப்பராக இருந்தது. கொஞ்சம் நம்ம ஜஸ்ட் அப்படியே க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பழைய கால டாய் கார் மாதிரி ஒன்று இருந்துச்சுங்க. அது நான் வந்து மெட்டல் நினச்சேன். கிட்ட போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பிளாஸ்டிக் தான். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து அப்படியே வேறு என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம அங்கே அப்படியே தேடிட்டு இருந்தோம். காலையிலேயே வந்து எல்லாத்தையும் வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பொருட்கள் வந்து இல்லை. நாம் வந்து ஒரு 7 மணிக்கு வந்தோம். அதுக்கு முன்னாடியே வந்து ஃபுல்லாத்தையும் வந்து பிரின்னு பிரிச்சுட்ருக்காங்க. ஸோ பார்ப்போம் நம்மளுக்கு வேறு ஏதாவது மாட்டதா அப்படின்ட்டு. ஒரு சோனி எரிக்சன் செட்டு ஒன்று இருந்துச்சுங்க. இந்த செட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச செட்டு. ரொம்ப காம்பேக்டாக சின்னதாக இருக்கும், அழகாக ஹேண்டியாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து எஃப்எம் மட்டும்தான் இருக்குங்க. மற்றபடி மெமரி கார்டு அந்த மாதிரி போடுற ஆப்ஷன்லாம் கிடையாது. ஆனால் இந்த எஃப்எம்முடைய எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க. இந்த செட்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். சோனி எரிக்சனில் மெயினே வந்து சவுண்டு தான். ஸோ அந்த சவுண்டுக்கு குறைய சொல்ல முடியாது, அந்த மாதிரியான ஒரு செட்டு அது. அடுத்ததாக ஒரு ஜேபிஎல் டாக்கிங் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. இதில் பாருங்களேன், மேலே வந்து ஒரு ஐபேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்கல்ல. ஸோ அப்படியே செட்டோடு வச்சுருக்குறாங்க. ஆனால் ரேட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு 4000 4500 மேலே தாங்க சொன்னார். இந்த ஆஃபீஸ் சேர் ஒன்று பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. பின்னாடி ஹெட்ரெஸ்லாம் வச்சு நல்லா சூப்பராக இருந்தது. நம்ம கடைக்கு ஒன்று வாங்கி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கு இல்லைனா அதுக்கப்புறமா கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். பிளாக் கலரில் கிடச்சா நல்லாயிருக்கும். ஒரு டிரான்ஸ்ஃபார்மருங்க, 2-3 டிரான்ஸ்ஃபார்மரு, நல்லா ஹெவி சைஸு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியல. ஆனால் வந்து பெரிய ப்ராடக்ட்டில் தான் ஏதாவது வரும்னு நினைக்கிறேங்க. எவ்வளோ பெருசு பாருங்களேன், செம பெருசு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து எந்த பொருளில் வந்து வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்கள். ஸோ அடுத்ததாக ஒரு கம்ப்ரஸர் மிஷின் கூட வச்சுருந்தாங்க. ஸோ நல்ல நீட்டான கண்டிஷன், டேமேஜுக்குமே எதுவும் ஆகலை. மோஸ்ட்லி பழசாக தான் வந்து பல்லாவரம் சந்தையில் பார்க்க முடியும். நல்ல ஒரு கண்டிஷன்லேயே வந்து இருந்ததுங்க. இந்த கடையில் பெட் அனிமல் வளர்க்குற ஒரு பெரிய சைஸு கேஜ் இருந்ததுங்க. இந்த கேஜ் வந்து பாருங்களேன், நல்ல பெரிய சைஸு. ஒரு வேளை வீடியோவில் சின்னதாக தெரியும்னு நினைக்கிறேன்.
நம்ம டாகு அப்படி இல்லைனா வந்து பெர்ஷியன்ஸ் கேட்ஸு இந்த மாதிரி வளர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு கிராமோஃபோன் இருந்ததுங்க இந்த வாரம் பல்லாவரம் சந்தையில். ஒரிஜினல் கிராமோஃபோன் கிடையாது, ரெப்ளிகா கிராமோஃபோன் தான். ஷோ பீஸு அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு தெரியல. இந்த கடையில் வந்து நிறைய ஹோம் தேட்டர்ஸு, அதுக்கப்புறமா ப்ரொஜெக்டர்ஸு, அப்புறம் ஒரிஜினல் சார்ஜர்ஸு இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ என் கையில் இருக்கிற ஃபோன் என்ன ஃபோன் பாருங்கள், பல பேருடைய கனவு ஆசூஸ் ராக் சீரிஸ் ஃபோன் தான் இப்போ கையில் இருக்குது. கேமிங்க்குனே வந்து அளவெடுத்து செஞ்ச ஃபோன்னா அதுதாங்க. ஸோ நிறைய ஃபோன் வந்து இந்த கடையில் இருக்குதுங்க. காலையில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்பேர்ஸுக்கு டெக்னீஷியன் வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய ஐபேடு பாருங்கள், எத்தனை பீஸ் ஐபேட் இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து டிஸ்பிளே டேமேஜு அந்த மாதிரி தான் இருந்தது. நல்ல கண்டிஷன்லேயும் வரும், அதெல்லாம் வந்து காலையில் வந்து எடுத்துருவாங்க நிறைய பேர். ஸோ நம்ம தேடும் போது கரெக்டாக மாட்டுச்சுன்னா நம்ம தூக்கிடணும், அவ்வளோதான். டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது, யோசிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிலிப்ஸ் பழைய ரெக்கார்ட் பிளேயரு ஓப்பன் பண்ணதுமே வந்து டக்குன்னு மூடுற மாதிரி ஒரு கண்டிஷன். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் ஒரு ரெக்கார்ட் பிளேயரு. இந்த சின்ன டிவைஸ் வந்து என்ன டிவைஸ்ன்னு தெரியல, ஏதாவது ஒரு மானிட்டர் பண்ணுற டிவைஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வந்து 2 சப்வூஃபர், சோனி சப்வூஃபர், அதுக்கப்புறமா அது கூட வர பிளேயரு. ஸோ அதுவுமே இருந்தது. இதோடைய பேலன்ஸு ஸ்பீக்கர்லாம் வந்து இது கூட வைக்கலைங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவர் ஸ்பீக்கர் மாதிரி 2 வச்சுருக்கிறாங்க. ஸோ இது கூட வர ஸ்பீக்கர் தானே அப்படின்னு தெரியல. சில நேரத்தில் வந்து தனியாக கூட அதை எடுத்துகிட்டு வருவாங்க. நண்பர்களே, இந்த பொருள் என்ன பொருள்னு தெரியுதுங்களா? இது வந்து ஒரு கேமரா ஸ்டெபிளைசருங்க. நம்ம சொல்லப்போனால் கிட்டத்தட்ட கிம்பிள், ஆனால் வந்து நல்லா ப்ரொஃபஷ்னலாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இதோடைய ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த டிவைஸ் தான் இது. இது வந்து அப்படியே பவுச்சோடு வச்சுருக்குறாங்க, பேகு கிட்டு. ஆனால் எல்லா கியர்ஸும் உள்ளே கரெக்டாக இருக்கான்னு தெரியல, ஆனால் உள்ளே எல்லாமே செட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இது அசம்பிள் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நல்லா வீடியோ மேக் பண்ணுறது, மூவி மேக் பண்ணுறது, ஷார்ட் ஃபிலிம்ஸு இதுக்கெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எப்படி சின்னதாக கிம்பிள் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி தான் கேமராவுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ப்ரொஃபஷ்னல்ஸ் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபிக்கெலாம் வந்து மோஸ்ட்லி வந்து வீடியோகிராஃபிக்கு தான் யூஸ் ஆகும் இது, சரிங்களா? ஸோ அந்த யூஸ் பண்ணுற டிவைஸ் ஒன்று இந்த வாரம் பல்லாவரம் சந்தையில் அப்படியே செட்டாக இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜானகிராமன் அண்ணன் கடைக்கு வந்திருக்கிறோம். ஸோ இந்த கடையில் வந்து காலையிலே வந்து நிறைய டிவைஸ் வந்து கொடுத்துட்டாருங்களாம். யமகா செட்டெல்லாம் கூட வச்சுருந்தேன்ப்பா அப்படின்னு சொன்னார். நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். என்னென்ன பண்ணுறது, நம்ம வந்து 30 கிலோமீட்டர் தூரம் நம்மளுக்கு பல்லாவரத்துக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ கொஞ்சம் திங்ஸ்லாம் இருந்தது, பார்க்கலாம். இங்கேயுமே வந்து இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு தேவைப்படுற அக்சசரிஸ்லாம் வந்து நிறைய இருந்ததுங்க. என்னென்ன அப்படி இருந்ததுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஒரு கிராமோஃபோன் ஒன்று வச்சுருந்தாருங்க. இது வந்து ஒரிஜினல் கிராமோஃபோன் கிடையாது, இருந்தாலுமே வந்து நல்லா ஷோ பீஸாக சூப்பராக வச்சுக்கலாம். இதில் ரெக்கார்ட் போட்டு நம்ம பாட்டம் கேட்கலாம், ஆனால் வந்து அந்த நீடில் அந்த செட்டு வந்து காணோம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஹோம் தேட்டர்னு நினைக்கிறேங்க. இது ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து பாருங்களேன், நல்லா டிஃப்ரெண்ட்டாக அந்த எல் ஷேப் ஸ்பீக்கரில் வச்சுருக்கிறாங்க. அசம்பிள் பண்ணாமல் அப்படி வச்சுருக்கிறாரு இது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இன்னொரு டிவைஸ் ஒன்று இருந்தது. இது பாருங்கள், இது வந்து நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூடியூபர்ஸு அதுக்கப்புறமா வீடியோஸ் மேக் பண்ணுறவங்களாம் வந்து இந்த ஸ்டுடியோவில் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாண்டோர் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைட்டை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓவராக லைட் எக்ஸ்போஸ் ஆகிறது, இல்லைனா ஒரு இடத்துல ஒரு லைட்டு வேணும் அப்படின்றதுக்காக, இல்லை நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு ஸ்மூத்தான ஒரு லைட்டிங்கில் காட்டணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த லைட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ஒரு டிஃப்யூசர் இருக்கும், அதுக்கப்புறமா ஃபில்டர்ஸ்லாம் கூட வச்சுருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் ஷூட்டு, உள்ளே வந்து ஸ்டுடியோவில் பேசுகிறதுக்கு, அதுக்கப்புறமா இந்த மூவி ரிவ்யூ வீடியோலாம் மேக் பண்ணுறாங்க பாருங்கள் யூடியூப்பில். ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். வித்து பவுச்சோடு வச்சுருக்கிறாரு. ப்ளஸ் வந்து அதுக்கான அக்சசரிஸு, இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டோட மோடு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு, கலரு லைட்டிங் கலர் வந்து எப்படி விழணும் அப்படின்றதுக்காக. ஸோ நம்மளுடைய ஸ்கின்லலாம் வந்து நல்லா ஸ்மூத்தாக அந்த வீடியோ வந்து தெரியறதுக்கு, ஒரு இடத்துல அந்த லைட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வந்து மேக்ஸிமம் அது யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து போஸ் ஸ்பீக்கர்ஸுங்க. நல்ல தரமான ஸ்பீக்கர் இது. 2 ஸ்பீக்கர் இருந்தது, கூடவே அடாப்டர்ஸு எல்லாம் அப்படியே செட்டாக வச்சுருக்கிறாரு. ஸோ ரேட்டு வந்து கண்டிப்பாக இது வந்து அதிகமான ரேட்டாக தான் இருக்கும். ஏன்னா போஸ் ஸ்பீக்கருடைய சவுண்டு குவாலிட்டி வந்து நீங்கள் நாம் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ஸோ 2 ஸ்பீக்கர் வந்து இருந்துச்சுங்க. ரேட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு 10,000 சம்திங் சொன்ன மாதிரி எனக்கு தெரியுது. யாருக்குன்னா தேவைப்படுச்சு அப்படின்னா பேர் வந்து ஜானகிராமன், கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ரேட்டு மேக்ஸிமம் கம்மி பண்ணி தான் கொடுப்பாரு. ஏன்னா நம்ம ரெகுலராக இவர் கடையை வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். ஸோ நம்மளும் வந்து சில திங்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்குவோம். நிறைய ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்டது, வீடியோகிராஃபி சம்மந்தப்பட்ட லைட்டிங்கு, இந்த ட்ரைபாட்ஸு, அதுக்கப்புறமா
அதுக்கான அக்சசரிஸ்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க இந்த வாரம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த வாரம் இவர்கிட்ட பிடிச்சதுலேயே இந்த பாக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு வுட்டில் செஞ்சுருக்காங்க. இந்த கிரைன்ஸ்லாம் பார்க்குறீங்களா, அதெல்லாம் வந்து ஒரிஜினல் வுட்டோட கிரைன்ஸு. சில பேர் வந்து இந்த கிரைன்ஸ் எல்லாம் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பாலிஷ்லேயே வந்து அப்படியே கிரைன்ஸ் பண்ணுவாங்க. அது மரத்தோடைய கனவு மாதிரி அப்படியே வந்து டிசைன் பண்ணுவாங்க. இது வந்து அது கிடையாது, மரத்துலேயே இருக்கிற வந்து கிரைன்ஸ் இது. ஸோ நல்ல ஒரு வுட்டுன்னு நினைக்கிறேன். அந்த 2 இது மட்டும் இல்லை, அந்த கீழ் மட்டும் போயிருக்குது. ஸோ அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜுவல் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நம்ம இந்த பணம் போட்டு வைக்கிறதுக்கு அதுக்காக மாதிரி கூட பயன்படுத்திக்கலாம். நல்ல ஃப்ரண்ட்டில் டிசைன் பண்ணி சூப்பராக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு கடைக்கு வந்திருக்கிறோம். இந்த கடையில் வந்து இந்த டிவியை பார்த்ததுமே வந்து நல்லா காம்பேக்டாக சின்னதாக க்யூட்டாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிவி. ஆனால் வந்து ரீசெண்டாக தான் நான் ஒரு 2-3 டிவி வாங்கினேங்க. அதனால் வந்து சரி வாங்க வேணாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. வர வரைக்கும் இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். 700 சொன்னார். ஸோ வரும்போது பார்கெயின் பண்ணி பார்ப்போம், ஏதாவது கம்மி பண்ணி கொடுத்தாருனா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அடுத்த கடைக்கு போயாச்சு. நண்பர்களே, இந்த கடையில் வந்து நிறைய ஆஸ்க்லோஸ்கோப் இருந்ததுங்க. ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி வந்து காலி பண்ணியிருப்பாங்களா, இல்லைனா வந்து கமர்ஷியலாக ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பீஸ் வச்சுருந்தாங்க. அதுலேயே வந்து சில ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியிருக்கு, சர்வீஸ் பண்ணது, அதோடைய கண்டிஷன் என்ன அப்படின்ட்டு. இந்த ஆஸ்க்லோஸ்கோப் வந்து கொஞ்சம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நிறைய நம்ம சிக்னல் ரீடிங்காக, அதாவது மதர் போர்டு லெவலில் நீங்கள் சிப் லெவலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய வேவ்ஸு, அதோடைய சிக்னல்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் மேக்ஸிமம் வந்து ஆஸ்க்லோஸ்கோப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தவிர்த்து ரொம்ப டீப்பான சிப் லெவல் வந்து சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஆஸ்க்லோஸ்கோப் வந்து அதிகமாக தேவைப்படும். நம்மளோட மொபைல் சர்வீஸில் கூட ஆஸ்க்லோஸ்கோப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதோடைய போர்டோடைய வேவ்ஸ் எப்படி இருக்குது, சிக்னல் ரேஷியோ எப்படி அப் அண்ட் டவுன் ஆகுது அப்படின்னு வந்து ஆஸ்க்லோஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். நண்பர்களே, வேறு என்ன பொருட்கள் இருக்குதுன்னு வந்து நம்ம அடுத்தடுத்த கடைக்கு போகலாம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. வேறு என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த கடையில் வந்து லாஸ்ட் டைம் நம்ம இந்த சால்ட்ரிங் ஸ்டேஷன்லாம் வாங்கினோம்ல, அந்த கடை தான். ஒரு சின்ன கூலருங்க, இந்த பேக்கரியில் அதுக்கப்புறமா மளிகை கடையெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு கூலர், சாக்லேட்டு அந்த மாதிரியான போட்டு வச்சுக்கலாம். ஸோ அது இருந்தது. ஸ்பெஷலி வந்து எனக்கு இந்த ஒரு பொருள் ரொம்ப பிடிச்சதுங்க. பார்க்குறதுக்கு சின்னதாக அழகாக இருந்தது. ஆனால் என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. நிறைய சிடி இருந்ததுங்க. டிவிடி, சிடிஸ் வந்து நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. பழைய டைட்டில்ஸு, மூவிஸ், அதுக்கப்புறமா டிவோஷனல்ஸு டிவிடிஸ்லாம் வந்து நிறைய இருந்தது. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே நம்ம பார்த்துட்டு அப்படியே வந்து வெளியே கிளம்பிடலாம். ஸோ ஏன்னா டைமும் ஆகிடுச்சு. ஒரு 11 o'clock மேலே வந்து பார்த்திங்கன்னா வெயில் பயங்கரமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம சீக்கிரமாக கிளம்பிடலாம். ஸோ மக்களே, இங்கே வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸுங்க. ஒரு ஸ்டிக்கர் வந்து 100 ரூபாய் அப்படின்னு வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ மல்டி யூஸு, நம்ம எங்கே வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 ஆஃப்ரிக்கன் லோபர்ட்ஸ் போகும்போதே அப்படியே பார்த்தேன். டேம்டு பீஸு, அதாவது டேம்டு பீஸ்னால் என்ன, ட்ரைனிங் பண்ணி வச்சுருக்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுதான் வந்து டேம்டு பீஸு. 2 பீஸ் வந்து ஒரு பேராக இருக்குது, மேல் ஃபீமேல் அப்படின்னு சொன்னார். 4000 ரூபா சொன்னாருங்க. ஃபெதரில் வந்து டேப் அடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அது வந்து பறந்து அங்கே இங்கே போய் உட்காந்துரும். ஸோ அதனால் வந்து டேப் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து நிறைய இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் வளர்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்ம ஹவுஸ்லாம் ஷிஃப்ட் பண்ணதால் சில வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நிறைய கொடுத்துட்டேங்க. நான் பார்க்கலாம், நமக்குன்னு ஒரு வீடு அமையும் போது நம்ம வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி பெட்டு அந்த சீரீஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நான் பெட் சீரீஸ் சேனல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த பார்த்தனுமே வந்து கொஞ்சம் நேரம் அது கூட அப்படியே விளையாடிட்டு இருந்தேன். நல்லா ஒரு ப்ளேஃபுல்லாக இருந்துச்சுங்க பேர்டு. கொஞ்சம் சத்தம் போடும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு சவுண்டுலாம் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னா இந்த பேர்டு அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. ஸோ வேறு என்ன மாதிரியான பொருட்கள் இருக்குது அப்படின்னு இந்த கடையில் நான் அப்படியே ஒரு வீடியோவாக காட்டுறேன், பாருங்கள். நிறைய வந்து பூம் பாக்ஸு, ஸ்பீக்கர்ஸு, அதுக்கப்புறமா இந்த ஒரு கமர்ஷியல் யூஸ் பண்ணுற ஒரு பெரிய சைஸு கிரைண்டர் கூட இருந்தது. இந்த கடையில் வந்து இந்த ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பல்லாவர சந்தையில். விலையும் வந்து ஓரளவுக்கு நல்லா பேசி பார்கெயின் பண்ணுற டேலண்ட்டு தாங்க மெயினாக வந்து பேசி பார்கெயின் பண்ணி நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக வந்தீங்கன்னா தான் வந்து அந்த பார்கெயின் பண்ணுற ஒரு இது வந்து பல்லாவர சந்தையில் வந்து வளர்த்துக்க முடியும். நம்ம விலை பேசாமல் அப்படியே நின்றுட்டே இருந்தோம் அப்படின்னா இன்னொருத்தவங்க வந்து வாங்கிட்டு போயினே இருப்பாங்க. ஸோ சந்தையில் வந்து இப்படி தான் நடக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிம்மு பிளேட்டு, அதுக்கப்புறமா நிறைய ஃபியூஸ் வச்சுருக்குறாங்க. பாருங்களேன் எவ்வளோ ஃபியூஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ அப்புறமா டூல்ஸு, இந்த நெட்டு, போல்டு அதெல்லாம் வந்து நிறைய போட்டு வச்சுருக்குறாங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கிளம்பியாச்சுங்க. போகும்போது வந்து சில திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இங்கே கொஞ்சம் இந்த பிராஸ் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறமா ஒரு கிராமா ஃபோனு,
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாக்மேன் செட்டு வந்து ஐவா, சோனி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நாட் ஒர்க்கிங் கண்டிஷன் தான், நம்ம எடுத்து தான் ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சிலது வந்து நம்ம லக்கு, இந்த ஐவா செட்லாம் வந்து பெருசாக எதுவும் டேமேஜ் இருக்கிற மாதிரி தெரியல, எடுத்தால் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த செட்டெல்லாம் வந்து ஒரு 4 பீஸ் வந்து இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு டிஜேயோட ஒரு ட்ரோன் டிரான்ஸ்மிட்டர் மட்டும் இருந்துச்சுங்க. இதோடைய மெயின் ட்ரோனு எங்கேன்னு கேட்டேன். ட்ரோன் இல்லை, டிரான்ஸ்மிட்டர் மட்டும்தான் இருக்குது. 1500 சொல்லியிருந்தார். இது 1200 கொடுக்குறேன் லாஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னார். எந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். அந்த நாபெல்லாம் வந்து சைடில் இருக்குது. கண்ட்ரோல் ஜாய்ஸ்டிக் நாப்ஸ்லாம் வந்து கீழே இருக்கும், கீழே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வேணும்னா அதை வந்து எடுத்து அப்படியே நம்ம டைட் பண்ணோன்னா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடிக்கடி அது தொலைஞ்சிரும். ஸோ அதனால் வந்து கீழே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அது இருக்குது பாருங்கள், ரெண்டுமே இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாரம் பல்லவர சந்தையில் என்னென்ன பொருட்கள்லாம் கிடைக்குது, ஏதாவது பொருட்கள் எடுத்து நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணுறோமா, ரிப்பேர் பண்ணுறோமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ மேலும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ நம்ம இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கிறேன்.